காலி எனக்கு இன்னைக்கு ஜாலி மவனே நீ காலி. பார்க்கில் நோட்டீஸ் குடுக்க போன முத்து, அவங்க அண்ணன் அங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு கேமராவ எடுத்து ஃபோக்கஸும் பண்றாரு. ஃபோக்கஸ் பண்ண உடனே அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வாங்கிறாரு. இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னோனே, வாட்ச்மேன் எல்லா உண்மையும் சொல்லிறாரு. டெய்லி இங்க தான் வருவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்க தான் இருப்பாங்கன்ற உண்மைய வந்து அம் சொல்லிடுறாரு. அவங்க அண்ணன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றாங்கன்றத பொறுமையா அங்கேயே இருக்காரு முத்து. இருந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றாரு. காலையில வந்த உடனே அவங்க வந்து கடையில சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ் விளையாடுற இடத்துல போய் விளையாடுறாங்க. லஞ்ச் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு எந்திரிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிறாங்க. இது மொத்தமா எல்லாத்தையும் ரெக்கார்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க முத்து. வீட்டுக்கு போன முத்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு குறும்படம் காமிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிக் பாஸ் ஷோவே காமிக்கிறாரு. காமிச்ச உடனே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையுமே வந்து டைம் வைஸாக வந்து டிவியில போட்டு காமிக்கிறாரு. அதை பார்த்த ரோகிணி மனசு ரொம்ப உடஞ்சே போகுது. கண்ணில் தண்ணி வந்து அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம தலைவர் மனோஜ் என்ட்ரி ஆகுறாரு. வேற லெவல்ல என்ட்ரி ஆகுறாரு. வரும்போதே "டேய் முத்து, என்னடா வாசல்ல பூக்கடையெல்லாம் வச்சிருக்க? என் ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸ்லாம் வந்தாங்கன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்ற" ஒரு பெரிய பில்டப் குடுக்குறாரு. எல்லாரையும் வந்து மனோஜ் ஒரு கேவலமா பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? இருந்தாலும் பரவால்ல நம்ம பில்டப்ப போடுவோம் சொல்லிட்டு, "டேய் உனக்கு தெரியுமா? ரோஹிணி உனக்கு தெரியுமா? எங்க ஆஃபீஸுக்கு விஜய் வந்தாரு" சொல்லிட்டு பெரிய பில்டப்ப பார்க்குறாங்க. எல்லாம் காரி மட்டும் தான் துப்பல. மனோஜ் சொல்ற பில்டப்லாம் கேட்ட விஜயா என்ன பண்றதுன்னே தெரியாத திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மனோஜ் வந்து பில்டப் மேல பில்டப் குடுத்துட்டு இருக்காங்க. அதோட வந்து இன்னைக்கு ஷோவ முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது பார்க்கலாம்.